இன்னைக்கு வீடியோவில் ஹேரை பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விளாகில் நான் ஷேர் பண்ண விஷயம் தான், புதுசு இல்லை. இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரை வந்து ஓரளவுக்காவது நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவுமே வந்து எந்த மெத்தடில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஹேர் ஆயில் வந்து எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா வந்து கோம் பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கேப் இருக்க சீப்பில் நல்லா வந்து கொஞ்சம் தலை வாரிட்டு, அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து குட்டியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணணும். தண்ணி, அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு குட்டி பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி அப்படியே வச்சுட்டு, அது ஹீட் ஏறினதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணணும். முடியில் வந்து நீங்கள் எண்ணெய் வச்சு பிரோஜனம் இல்லை. ஸ்கேல்பில் வச்சுட்டு நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹை பன்னோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டுட்டு, நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து அன்னைக்கே பண்ணுற ஆளாக இருந்தால் 1 ஹவர் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு ஹேர் லென்த் ஆகணும் அப்படிங்கிறத தாண்டி ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக, பார்க்க நல்லா பவுன்ஸியாக அழகாக இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சின்ன டிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.